அவன் கேள்வி கேட்கட்டுமே. அரசியல் செய்யணும்னா அப்புறம் இவங்க எல்லாரும் அரசியல் என்ன செஞ்சுட்டாங்க? பிரகாஷ் ராஜ் அரசியல் இறங்கும் போது அவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் வந்து கீழே நின்று பெங்களூர்ல வந்து எதிர்த்து நின்னாரா இல்லையா? அப்புறம் அப்ப மட்டும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் அரசியல்வாதியா? அவர் குடும்பம் ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸா? இல்லையே. யார் வந்து எங்களை பார்த்துட்டு சினிமா சங்கி கூத்தாடி சொன்னாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சத்யராஜும் பிரகாஷ் ராஜும் டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த கூத்தாடிக்கு தானே தேவைப்படுது இன்னைக்கு பிடிஆருக்கு அவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு. அப்போ எங்களை பார்த்தா நாங்க கூத்தாடிங்க. என் கணவர் வந்து பார்த்துட்டு இதே கேள்வி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டயும் தைரியமா இருந்தா கேளுங்க. கேட்டாரா? அப்போ இதே பிடிஆருக்கு எங்களை மாதிரி சினிமால இருக்குது கூத்தாடிங்க உங்க பப்ளிசிட்டி பண்றதுக்கு தேவைப்படுது இல்ல? அப்ப இது எந்த விதத்திலே நியாயம்? நாங்க வார்த்தை மோதலே கிடையாது, வார்த்தை மோதலே கிடையாது. நான் ஆரம்பத்திலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் அவருடைய படிப்பு காட்டுறாரு, நானும் என் கணவர் எங்களுடைய வளர்ப்பு காட்டுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மேடம், நான் தேடி பார்த்தேன். சுந்தர்சி வந்து எந்த ஒரு மக்கள் பணியோ எதுவுமே வந்து செய்யல, வெறும் டைரக்ட் பண்ணிருக்காரு, நடிச்சிருக்காரு. இதையே ஒரு தகுதியா சொல்ல முடியுமா தேர்தலில்? இல்ல பிடிஆர் அவர்கள் வந்து இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அவருடைய பேர் உச்சரிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் இறங்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. நாங்க என்ன செய்யறோம்? எங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, எனக்கு பின்னாடி என் தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா, அதை சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு சுந்தர்சி, குஷ்பு தமிழகத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியுதுன்னா, சுத்தி அத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு உங்க பிரஸ் மீட்லயே மக்கள் எங்க பேர் வச்சுதான் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? எங்க குடும்பத்தை பேர் வச்சுட்டு இல்ல டைனஸ்டி வச்சுட்டு மக்கள் எங்களை பார்க்கல. ஸோ நாங்கள் எங்களை சார்பாக நாங்கள் ஒரு பிராண்ட், நீங்கள் ஒரு பிராண்ட் சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம் தேவைப்படுது, எங்களுக்கு அது கிடையாது. அதே சமயத்தில் நாங்கள் எங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, நாங்கள் என்ன செய்கிறோன்னா, வலது கையில் என்ன செய்கிறோம் அது இடது கைக்கு தெரியக்கூடாது சொல்லி வளர்த்தாங்க. இது நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணலை. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், அது யாருக்கும் தெரியாது. வருஷத்தில் எத்தனையோ பேருக்கு பசங்க வந்து நாங்கள் படிக்க வைக்கிறோம், அது நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறது இல்லை. அதுக்காக என் மாமனார் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நானும் சுந்தர் சார் வந்து எவ்வளோ செஞ்சிருக்கோம். ஐடில தானே இருக்காரு. வெறும் வந்து எனக்கு வந்து பேர் வரணுங்கிறதுக்காக பப்ளிசிட்டி பண்ணிட்டு அந்த சீப் பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஆளுங்க சுந்தர் சி, குஷ்பு கிடையாது. இல்ல அவருடைய புத்தி காட்டுறாரு, நாங்க எங்களுடைய, அதான் சொன்னேன், அவருடைய புத்தி காட்டுறாரு, நாங்க எங்களுடைய வளர்ப்பு காட்டிட்டு இருக்கோம். எங்களை வளர்த்த எங்களுடைய தாயார்கள் நாங்க வந்து ஏதோ அசிங்கமா பேசி அவங்களுடைய வளர்ப்பு மேல அவங்க வளர்த்த விதத்து மேல எந்த விதமான ஒரு பிளாக் மார்க் போடுறதுக்கு நாங்க தயாரா இல்ல. 12 வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து மோடி சார் 12 வருஷத்துக்கு கழிச்சு இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? முதல் முறையா தோற்கடிக்கப்பட்டிருக்கு மசோதா இல்லையே. இது மசோதா வந்து அவங்க சும்மா டீலிமிட்டேஷன் சொல்லும் போது அவங்க வந்து ஒரு வகையில மக்கள் ஏமாத்துறதுக்கான வேலை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மசோதா அவங்க நிகாரிக்கிறதுக்கு காரணமும் வந்து அந்த 33% பெண்களுக்கான ஒரு அதுல ரெசர்வேஷன் பில் இருந்தது. இதே வந்து உங்களால நீங்க வந்து காங்கிரஸோட ஆட்சியில இருக்கும்போது எத்தனை வருடங்களாக நீங்க காங்கிரஸோட தான் கூட்டணியில இருக்கீங்க. காங்கிரஸ் UPA 1 UPA 2 எல்லாமே இருந்தது. நீங்க ஏன் அப்போ அந்த மசோதா பாஸ் பண்ணல? இது காங்கிரஸால முடிஞ்சிருக்கலாம்ல. நீங்க கூட்டணியில தானே இருந்தீங்க, அப்ப ஏன் நீங்க பாஸ் பண்ணல இந்த மசோதா? அப்பவே சோனியா காந்தி பேசிட்டு இருந்தாங்க இதை பத்தி. அப்ப ஏன் இந்த மசோதா பாஸ் பண்ணல? இன்னைக்கு இந்த மசோதா பாஸ் பண்ண ஒரு நேரம் வரும்போது நீங்க வந்து பயந்தாங்கோலிங்க மாதிரி பின்னாடி வாங்கி போயிட்டு நாங்க பெண்களுக்கு எதிராக நிற்போம் நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க. இந்த 33% பெண்களுக்கான ஒரு மசோதா இருந்தது. அது நீங்க வந்து நிகாரிச்சு பெண்களுக்கு முதுகுலை குத்துற வேலை இல்லை. ஆனா இந்த முறை பெண்களுக்கு முதுகுலை குத்துற வேலை செய்யல, நேரா நெஞ்சில வந்து நீங்க குத்திருக்கீங்க. இது பெண்களுக்கு எதிரான ஒரு மசோதாவை நீங்க வந்து இம்மீடியட்டா வந்து எப்படியாவது இது தடுத்து நிறுத்தணும். பெண்கள் முன்னேறக்கூடாது. சென்சஸ்க்கு பின்னாடி நீங்க எப்படி பேசணும்? சென்சஸ் பண்ணாமே எப்படி ஒரு மசோதா பாஸ் பண்ண முடியும்? அது இம்ப்ளிமெண்ட் இப்போ ஓகே ஆனா தானே இம்ப்ளிமெண்ட் 2027ல இருக்கும்.
சென்சஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு 2027 தானே சென்சஸ் வரும். சென்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அப்போ திமுக இருக்கிறவங்க படிக்காதவங்களா? பெரிய படிக்காத மேதையெல்லாம் சொல்றாங்களே, இருக்கிறது மண்ணில் இருக்கிற புத்தி யூஸ் பண்ண மாட்டாங்களா? இல்ல ராகுல் காந்தி பத்தி பேசவே கூடாது. ராகுல் காந்தி அண்ட் திமுக கூட்டணி படிச்சு முட்டாளங்க இருக்கிறவங்க. அவங்க படிச்சு முட்டாளங்க தான் நான் சொல்வேன். பேசிக் சென்சஸ் 2011 சென்சஸ் நடந்தது. 2021 அந்த சென்சஸ் பண்ணிருக்கணும். கோவிட்னால அந்த சென்சஸ் பண்ண முடியல. அதுக்காக தான் 23 வந்தது. சென்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சென்சஸே இன்னும் வரலையே. ஆனா மசோதா பாஸ் ஆனா 2027 ஆயிருக்கும் உங்களுக்கு. ஆனா சென்சஸ் பண்ணாம நீங்க வந்து டிலிமிட்டேஷன், இட்ஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் லா தானே. அந்த லாவே புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை இவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களும் அண்ட் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்களும் மக்களுக்கு முதுகுல குத்துற வேலை மட்டும் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நேரடியாவே அவங்க நெஞ்சில குத்திட்டாங்க. அவர் பத்தி பேசணும் அவசியம் இல்லை. என் நேரத்தை வீணாக்க விரும்பல. நான் எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னுடைய நேரம். தேவையில்லாதவங்களை பத்தி பேசிட்டு என் சமயத்தை வந்து வீணாக்க விரும்பல. தேங்க்யூ.